ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. காவேரி வந்து எம்டி போஸ்ட்டில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கடைசியில் வந்து எதுவுமே நடக்காமல் ஆயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக காவேரி வந்து நான் உட்கார வைப்பேன். காவேரி இங்கே வருவா, எம்டி போஸ்ட்டில் உட்காருவா, இந்த ஆஃபீஸோட நிர்வாகத்தை கண்டிப்பாக அவள் தான் எடுத்து நடத்துவா. அவள் ஏன் பொண்டாட்டி, இந்த ஆஃபீஸில் முழு அதிகாரமும் அவளுக்கு இருக்குது. அந்த விஷயத்தை நான் அவளுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் புரிய வச்சு அவளை நான் எல்லாம் முன்னாடி வந்து நான் அதே மாதிரி வந்து கண்டிப்பாக உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து என்ன சார் மேடம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப் வந்து கேட்குறாங்க. இல்லைங்க அவங்க வரல அப்படின்னோடனே, சார் அவங்களுக்கு பெண்டிங் ஒர்க் ஒன்று இருக்குது, அவங்கக்கிட்ட கேட்டால் தான் சார் புரியும் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு. என்ன சார் மேடம் உங்கள் கூட வருவாங்கன்னு நினச்சேன், என் கூட வரல, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்றாங்க. சரிங்க சார் நீங்களே ஃபோன் பண்ணி கொடுக்குறீங்க, நான் ஏன் ஃபோன் பண்ணி தரணும், ஆஃபீஸ் விஷயமா நீங்கள் தான் கால் பண்ணணும் அப்படின்றாரு. சரிங்க சார் நான் கால் பண்ணி வர சொல்கிறேன். இன்னொரு விஷயம் அப்படின்றாரு. என்ன விஷயம் சார் அப்படின்னா, அவங்க ஃபோன்லேயே எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, அவங்கள நேரில் வர வைக்கிறது உங்கள் வேலை. அது மட்டும் கிடையாது, இங்கே வந்து அவங்க நிறைய வேலையை அவங்க செய்யணும், அவங்கள எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்கணும், ஓகேவா அப்படின்னா. ஏன் சார் அப்படி கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, நான் சொல்கிறது செய்யுங்க. சரிங்க சார் ஓகே சார் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே காவேரி வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது, அதை நான் தான் பிடிச்சி கொடுக்கணும், நான் பாதியில் விட்டுட்டு வர முடியாது, அப்புறம் என் பேர் கெட்டு போயிடும், நான் இவ்வளோ தூரம் பண்ணி எந்த பிரயோஜனம், அதெல்லாம் ஒன்றும் போகக்கூடாதுடி, அந்த விஜய் அவர் ஆஃபீஸ்க்கு நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. சரி மாமாவை கூட்டிகிட்டு போயிட்டு அதை கிளியர் பண்ணிட்டு பாமா, விடுமா அவள் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து அமுச்சு வைக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் ஆஃபீஸ்க்கு வராங்க. உடனே விஜயை பார்க்கணும், இன்றைக்கி அவர்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட என்கிட்ட பேசுவாரா, அவர் என்னை போன்னு சொல்லிட்டார்ல, அவர்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சரி காவேரி இன்றைக்கி விஜயை பார்ப்பேன், கண்டிப்பாக நீயே போயிட்டு எதுவும் பேசிடாத, அப்புறம் உன்னை சீப்பாக நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க காவேரி. எங்கே வந்து மேடம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. வாங்க மேடம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்படியே வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. உடனே வந்து என்ன எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே, மேடம் கரெக்டாக வந்துட்டிங்களா மேடம், இன்றைக்கி உங்களுக்கு அன்றைக்கி நீங்கள் வர வேண்டியது மேடம், அன்றைக்கி வராமல் இன்றைக்கி வந்துட்டீங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. மேடம் இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும் மேடம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து அந்த போஸ்டிங்கை ரிசைன் பண்ண தானே வந்திருக்கீங்க அப்படின்னா. ஆமாம் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், ஆனால் பெண்டிங் ஒர்க் இருக்குது நாங்களே. ஆமாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. மேடம் நீங்கள் புது எம்டி இல்லை அப்படி சொல்ல வராங்க. உடனே அந்த டைமில் அந்த மேடம் வந்துடுறாங்க. வந்துட்டு மேடம் நான் தான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க ஏதோ சொல்ல வந்தாங்களே, எல்லோரும் ஏன் மேடம் கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா. மேடம் இந்த வேலையை நீங்கள் விட போகிறீங்களா, அதனால தான் எல்லாருமே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னது நான் வேலையை விடுறது எல்லோரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்களா, அப்போது நான் இந்த ஆஃபீஸில் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கலையா அப்படின்றாங்க. மேடம் அதெல்லாம் இல்லை மேடம், நீங்கள் இந்த வேலையை தான் விட போகிறீங்க, ஆனால் இதுக்காக ரொம்ப பெரிய போஸ்டிங் வந்து உங்களுக்கு தரதாக வந்து பேசியிருக்காங்க அப்படின்னோடனே. அதெல்லாம் அப்படியா, இதை பற்றி விஜய் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையே, என்ன இது ஒன்றும் புரியலையே, இவங்க எது சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து சரி கொடுங்க அந்த ஒர்க்கெலாம் பண்ணி கொடுக்குறேன். சார் வந்துட்டாரா அப்படின்னு. விஜய் சாரா மேடம், ஆமாம்மா அப்படின்றாங்க. சார் வந்து ரூமில் தான் இருக்கார் மேடம், கூப்பிடுவா மேடம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்க்குறாங்க. இங்கே விஜய் வந்து மறைஞ்சு வந்து காவேரியை ஃபுல்லாக பார்த்துட்ருக்காரு. இந்த விஷயம் தெரியாத விஜயை பார்த்துட்டு காவேரி யோசிக்கிறாங்க, ஐயோ அவரை பார்க்கவே முடியலையே, ஏன் என் மனசு இப்படி தேடுது அவரை, அவர் எங்கே தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரியை வந்து சட் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் விஜய் வந்து அந்த மேடமை கூப்பிட்றாரு. காவேரி இங்கே தான் இருக்கணும் மேடம், அதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. காவேரி ரொம்ப லேட் ஆகுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஆமாம்மாம்மா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து குமரன் கிட்டே பேசுறதுக்காக விஜய் வந்து ட்ரை பண்ணுறாரு. குமரன் வந்து அவர் அவாய்ட் பண்ணுறாரு.